காவேரி, குமரன், நிவின் 3 பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. விஜயும் ரிலீஸ் ஆயிடுறாரு. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சாட்சி சொன்னதால் அதே மாதிரி பசுபதியும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சீக்கிரமாகவே வந்து நம்ம காவேரியை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி டோட்டலாக வந்து விஜய் அவாய்ட் பண்ணணும், விஜய் விட்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அதனால் வந்து வெண்ணிலாவுக்கு கொடுத்த சத்தியத்தைப்படி நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலையும் காவேரி தேடுறாரு. எங்கேயும் கிடைக்காதால என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை வெண்ணிலா வந்து விஜய் கிட்டே இந்த மாதிரி காவேரி உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டா விஜய் அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படி காவேரி இப்படிலாம் பண்ண முடியும், என் குழந்தையோட காவேரி எப்படி போக முடியும், எனக்கும் காவேரிக்கும் உள்ள வந்து சொந்தமான குழந்தை அது, அவள் மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து காவேரி வந்து எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் விஜய், எப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னாலும் அப்போவே என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக நீ விஜய் காவேரி கூட தான் சேர்ந்து வாழணும், அதுதான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா. சொல்கிறாங்க, சரி வா நான் அவனை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த மாதிரி வந்து வண்டிக்கு போகிற இடத்துல வந்து போகிறாங்க. பார்த்தா வந்து காவேரி வந்து பெட்டியோடு நிற்கிறாங்க. அங்கே பார்த்த விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வெண்ணிலா வந்து ஏன் காவேரி கிளம்பிட்டியா அப்படின்னு, ஆமாம் நான் கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலைய மாட்டேன், நீங்களும் விஜய் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றாங்க. சரி நீ மட்டும் போனால் எப்படி, உன் புருஷனே கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ மட்டும் போகிற, குழந்தைக்கு அப்பா வேணாமா, அம்மா அப்பா 2 பேருமே வேணும்ல, அப்போ விஜய் கூட்டிகிட்டு தானே போகணும், விஜய் இங்கே விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி இறங்கி வராங்க வண்டியிலேருந்து. என்ன சொல்கிற நீ அப்படி சொன்னோன்னே, இங்கே பாரு காவேரி, நீ வந்து எனக்கு வாக்கு கொடுத்துட்ட, அதனால் கிளம்பி போகிற, இப்போ நான் சொல்கிறேன், நானே வந்து தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீ வாக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி விஜய் உனக்கு தான் சொந்தம், அது எக்காரணம் கூட மாறாது. நீ என்ன நினச்ச, விஜய் நான் வந்து ஏற்றுட்டு வாழ முடியும்னு நினச்சேன், நானே ஏற்றுக்கினாலும் விஜய் எப்படி ஏற்றுக்க முடியும், விஜய் வந்து ஃபஸ்ட்டு என்னோட லவராக இருந்தார், ஆனால் இப்போது உன்னோட புருஷன், உன் குழந்தைக்கு அப்பா, அவரை நான் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், நீயே சொல்லு அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் விஜய் உனக்கு தான் சொந்தம், விஜயும் கூட்டிகிட்டு ஊருக்கு போ அப்படின்னு. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்க்குற, உன் விஜய் இங்கே வந்திருக்காரு அப்படின்னோடனே விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டு காவேரி செம்மையாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் வந்து என்னை விட்டுட்டு போவ காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சாரி விஜய் அப்படின்றாங்க. இப்போ வெளில சொல்லணும்னா எனக்கு தெரியாதுல்ல, என்ன நினச்சிட்ருக்க, நீ விட்டுட்டா நான் வந்து உன்னை அப்படியே மறந்துடுவேன், வெளில கூட வாழ்ந்துடுவேன் நினச்சிட்ருக்கியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரி விஜய் அப்படின்றாங்க. என்ன சாரி பூடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே விஜய் பின்னாடி ஓடுறாங்க. சாரி ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி பின்னாடி போகிறாங்க. 2 பேரும் அப்படியே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா வந்து இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க சந்தோஷமாக வாழலாம், நான் வந்து விஜயை பற்றி நான் நல்லா பார்த்துக்கணும் இல்லை நீ நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரிஞ்சிச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரியை வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இங்கே வந்து தாத்தா பாட்டி ஒன்றும் புரியாமல் காவேரியா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரியை வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே காவேரி தனியாக வரல, ஒரு துணையோடு வந்திருக்கா, அதுவும் முக்கியமாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொக்கிஷத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க தாத்தா பாட்டியும். நீ என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா பாட்டி, நீங்கள் 2 பேரும் தயாராக இருங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸோடு தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த விஷயத்தை நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் சொல்ல போகிறேன், என்ன காவேரி சொல்லிட்டுமா அப்படின்னோடனே, சரிங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே தாத்தா பாட்டிக்கு காவேரிக்கு கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் தாத்தா ஓடி வராங்க. காவேரி கிட்ட, காவேரி நிஜமா மாமா, ஏமா இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்ச, சரிம்மா எத்தனை மாதம் அப்படின்றாங்க. 3 மாதமா, ஏன்டா 3 மாதமாடா என்கிட்ட சொல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து சரி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக வாழணும், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க, கர்ப்பமாக இருக்கும்போது காவேரி இவ்வளோ வந்து நீ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே காவேரி சிரிச்சபடி, விஜயோட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை தாத்தா அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வெண்ணிலாவும் சந்தோஷப்படுறாங்க.